திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று அன்னாபிஷேகத்தில் உள்ள அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். ஐப்பசி மாதத்தில் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்தால் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி இந்த ஆண்டு அஸ்வினி நட்சத்திர தினமான இன்று சிவஸ்தலங்களில் முக்கிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையாருக்கு 100 கிலோ அரிசி மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலில் 1000 கால் மண்டபம் அருகே உள்ள ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் 50 கிலோ அரிசி மற்றும் பல்வேறு வகையான காய் கனிகளை வைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. பின்பு ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு பஞ்ச கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. பௌர்ணமி தினமான இன்று கிரிவலத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் மூலவரான அண்ணாமலையாரை மட்டுமே தரிசிக்க கோயில் நிர்வாகம் சார்பில் அனுமதி அளித்திருந்தது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அன்னாபிஷேகத்தான அண்ணாமலையாரை தரிசித்து சென்றனர். குறிப்பாக ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு நடந்த அன்னாபிஷேகத்தில் பக்தர்கள் யாரும் அனுமதிக்காமல் சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோயில் வரல சார், ஃபுல்லாக செக் பண்ணுறேன் சார். சரி அண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. பார்க்க முடியல எல்லாரும் உள்ள பாருங்க அண்ணா, உள்ள பாருங்க. शिवाय नमः।